ஓம் குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவிழியே தீபம் தீபம். ஓம் குருவதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் ஒவ்வொரு முத்திரைகளின் மூலமாக நமது உடலை எப்படி திடப்படுத்துவது, சின்ன சின்ன குறைகளை, நோயினே நம்ம சொல்ல வேண்டாம், உடலில் ஏற்பட்ட மனசில் ஏற்பட்ட சின்ன குறைபாடுகள், அதை எப்படி சரி செய்வது பார்த்துக்கிட்டே வரோம். நிறைய நபர்கள் இதை பார்த்து பலனடைந்து வருகின்றீர்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இரத்த அழுத்தம், ப்ரெஷர்னு சொல்ல பாருங்க, லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கக்கூடிய, அதை தடுக்கக்கூடிய முத்திரைகளை பார்க்க போகிறோம். பொதுவாகவே கோபம் ஏற்படும் பொழுது, டென்ஷன் ஏற்படும் பொழுது, டிப்ரெஷன் ஏற்படும் பொழுது நமக்கு அந்த ப்ரெஷரில் மாறுபாடு ஏற்படுகின்றது. அந்த கோபம் வந்தாலே கண்களெல்லாம் சிவந்துடும், இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்காது, அதே மாதிரி லிவருக்கு சக்தி குறைஞ்சிரும். அப்போ கோபப்படாமல் வாழணும், அதற்குரிய முத்திரைகள் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதய துடிப்பு சீராக இயங்கக்கூடிய, இரத்த அழுத்தம் வராமல் வாழ செய்யக்கூடிய முத்திரை பார்க்க போகிறோம். சின் முத்திரை, முகுள முத்திரை. இந்த இரண்டு முத்திரைகளையும் காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்க. இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக ப்ரெஷருக்கு மாத்திரை போட்டுகிட்டே வருவாங்க. நீங்கள் எல்லோருமே நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கீங்களோ அவங்ககிட்டே சொல்லுங்கள், இப்போ நான் முத்திரைகள் பயில்கிறேன், ஒரு 15 நாட்கள் கழித்து எனக்கு ப்ரெஷர் பாருங்கள். விடாமல் 3 வேளை பண்ணுங்கள், நிச்சயமாக முதல்ல கட்டுக்கோப்புக்கு வரும். தொடர்ந்து நீங்கள் டாக்டரை அட்வைஸ் படி மாத்திரையை குறைச்சிக்கிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் முத்திரையே மாத்திரையாக மாறிவிடும். நிறைய நபர்களுக்கு கொடுத்து இரத்த அழுத்தம் உள்ளவங்க எல்லாமே இன்றைக்கு மாத்திரை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டருடைய அட்வைஸ் படியே நீங்கள் கிராஜுவலாக மாற்றிக்கலாம். ஏன்னா 10 வருஷமாக மாத்திரை சாப்பிட்றேன் சார் அப்படின்னா உங்களுக்கு ஆள் மனசில் மாத்திரை சாப்பிடையே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் டாக்டருடைய நேரடி பார்வை அட்வைஸிலே நீங்கள் முத்திரை பண்ணுறேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக அவங்க உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி அது குறைய டோஸை குறைச்சி மாத்திரை இல்லாமல் வந்துடலாம். சார் இப்போ நல்லா இருக்கிறேன், இந்த 2 முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக ப்ரெஷரே வராது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இதை பார்க்கக்கூடிய வயதானவர்கள், தரையில் அமர முடியாதவங்க ஒரு நாற்காலியில் அமர்ந்து முதுகலம் மட்டும் நேராக வச்சுக்கிட்டு பயிற்சி பண்ணிக்கலாம். முதல் முத்திரையாக நம்ம சின் முத்திரை பண்ண போகிறோம். கை முன்னாடி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ சின் முத்திரை, ஆள்காட்டி விரல், பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம். ப்ரெஷர் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதய துடிப்பு சீராக இயங்கும், மன அமைதி கிடைக்கும், இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது. ரிலாக்ஸ் பண்ணி இப்போ அடுத்த முத்திரை முகுள முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ முகுள முத்திரை, பெருவிரல் நோக்கி 4 வரும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள், மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள், இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ப்ரெஷர் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒருக்கையும் இந்த 2 முத்திரை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் சரியாகும், மன அழுத்தம் நீங்கும், மன அமைதி கிடைக்கும். கிராஜுவலாக பயிற்சி பண்ணும்பொழுது எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்போம், இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.